சென்னை கிழக்கு மாவட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்றைக்கு புலிவாக்கம் தொகுதிக்குட்பட்டு நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் வாசு அவர்களே, நிகழ்ச்சிக்கு ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் சென்னை கிழக்கு மாவட்டம் என்றும் பொலிவோடு தான் இருக்கும் என்ற வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் இப்பகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றியழகன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பகுதியின் பொறுப்பாளர் அண்ணன் நாகலிங்கம் அவர்களே, மற்றும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் வாசு அவர்களே, அண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் TV செம்மொழி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கக்கூடிய இயக்குனர் எழுத்தாளர் அண்ணன் குகநாதன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து எப்பொழுதும் போல் சரவெடியாக இருக்கக்கூடிய திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய சகோதரி மதிவதனி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து வட்டக்கழக செயலாளர்களுக்கும் அணிகளின் நிர்வாகி அவர்களுக்கும் மற்றும் நன்றி உரை ஆற்ற இருக்கும் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் தேவன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. ஒருவர் வாழ்ந்தவர் அடையாளம் என்பது அவருடைய மறைவுக்கு பின்னும் எவ்வளோ நாட்கள் அவரை பற்றி நாம் போற்றுகிறோம் என்ற வகையில் தான் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலையும் முன்னேற்றத்திலையும் இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு இந்த நிலைக்கு இருக்குது அப்படின்னா அது நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ படித்த இளைஞர்கள் ஐடி செக்டாரில் டெவலப் ஆகி போகிறாங்க. ஆனால் இந்த ஐடி செக்டார் அப்படின்றத கொண்டு வந்ததே நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கு நம்ம தரமணி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி செக்டார் தான் இருக்குது. ஆனால் இப்படின்னா என்ன, கணினினா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் கணினி கொண்டு வரணும், கணினியை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் பாதிக்கு மேலே தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க. இந்த தாய்மார்கள் ஒரு காலகட்டத்தில் வெளியிலே வர முடியாத சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய விருப்பம் போல தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் சுயமாக தன்னுடைய கையில் காசு இருக்கும் வகையில் சுய உதவிக்குழு அமைத்து தந்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களுமே தான் சுயமாக நிற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. அதே போல் பார்த்தீர்களால் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசும் பொழுது அண்ணன் அவர்கள் நிறைய கருத்துக்கள் முன்வைத்திருந்தார்கள், எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் பெயர் மாற்றம் செய்வது தான் அவங்களுடைய ஆட்சியோட முன்னேற்றமாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் கூட நம்முடைய கனிமொழி அக்கா அவர்கள் தெரிவித்தார்கள், மேனிஃபெஸ்டோ பண்ணும் பொழுதே எவ்வளோ நிதிநிலை இருக்குது, பட்ஜெட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து தான் எந்தெந்த திட்டங்கள் நம்மளால் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்றத நம்ம வேறுபாடு செய்து தான் மேனிஃபெஸ்டோ குழுவிலே நம்ம அதற்கான தயாரிப்பு செய்வோம் அப்படின்றது தெரிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் அண்ணன் அவர்கள் தெரிவித்தது போல் 6 சிலிண்டர் கொடுக்குறேன், விவசாயிகள் கடன் ரத்து செய்கிறேன், இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகள் வைத்தார்கள். ஆனால் அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு விளைவுகள் தரும், எவ்வளோ நம்ம
என்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படின்றதே அவர்களே நினைவில்லை. இன்னைக்கு சட்டமன்றம் நடக்கிறது. சட்டமன்றத்தில் பார்க்கும்பொழுது தான் தெரியுது ஒவ்வொரு அமைச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க, அவர்கள் எந்த மாதிரி பேசக்கூடிய நிலைகள் இருக்காங்க, தமிழ்நாடை பற்றியோ தமிழ் மக்களை பற்றியோ தமிழ் வரலாற்றை பற்றியோ எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர்கள் கலைஞர் ஐயா அவர்களை பேர் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கலைஞர் ஐயாவை எவ்வளோ பெரிய மூத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எழுத்தாளர்களாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஃபீல்டில் பதிவு செஞ்சாலும் பேர் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் ஐயாவோட பேரை எவ்வளோ ஒரு பாரம்பரியமான, எவ்வளோ ஒரு மேலிடமான சட்டமன்றத்தில் வந்து அவருடைய பேரை வந்து சொல்கிறாங்க. அதுவே அவர்களுக்கு தவறு என்று தெரியாதவர்களாம் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. வரலாறு என்ன என்று தெரிந்திருக்கணும், வரலாற்றில் யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு வரலாறு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறவர்கள் பார்த்தே அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு நம்ம கண்டிப்பாக வரலாறு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழலில் நம்ம அனைவருமே இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா பெண்களை குறிப்பிட்டிருந்தேன் நான். ஒரு பெண் வந்து நான் ஒரு பெண்ணாக இந்த இடத்துல வந்து இதை பதிவு பண்ணுறேன். ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா காலையில் எழுந்த உடனே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், வீட்டில் இருக்க பெரியவர்களை பார்க்கணும், அதற்கு பின்ன வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யணும். இது எல்லாமே முடிச்சுட்டு தான் ஒரு பெண் வந்து தனக்கு என்ன தேவையோ அதற்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடிய சூழல் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய 2 தரப்பினருமே வந்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பேரண்ட் 2 பேருமே வேலை செய்யும், உமன் எல்லாருமே வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் இந்த பெண்கள் தைரியமாக வெளியில் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது, பெண்கள் தைரியமாக தனக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எத்தனையோ பெண்கள் வந்து கல்வி முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க முடியாத சூழல் இருந்தது. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்களால் கொண்டு வந்த திட்டத்தினால எவ்வளோ பெண்கள் வந்து இன்னைக்கு கல்லூரி முடிச்சுட்டு அவர்கள் வேலை செய்யக்கூடிய சூழல் வந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்களா ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தால் அந்த பெண்களை வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துவாங்க. சமீபத்தில் கூட வந்து இந்த இபி இஷ்யூ வந்து ரொம்ப பெரிதாக போயிட்டு இருந்தது. இது குறித்து ஒரு திரைப்பட கலைஞர் வந்து ஒரு அம்மா வந்து பேசியிருந்தாங்கன்னு அவங்க பேரை குறிப்பிடல. ஆனால் அவங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எந்த அளவுக்கு கார்னர் பண்ண முடியுமோ, இத்தனைக்கும் அவங்க இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்களோட தீவிர சப்போர்ட்டர். அப்படி இருந்தும் கூட என்ன நடைமுறைகள் இருக்குது, இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு கருத்துக்களை முன்வைத்தாலே அவங்கள கார்னர் செய்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ஜனநாயகம் அப்படின்றது எங்கே இருக்குது, விடுதலை சுதந்திரம் அப்படின்றது எங்கே இருக்குது? இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து பெரிய இடத்துல இருக்கீங்க, உங்ககிட்ட அரசு இருக்குது அப்படின்னா, அரசு இருக்குது அப்படின்னா நீங்கள் அரசின் மூலியமாக பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும், பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது கருத்து முன்வைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இந்த மாதிரி வந்து எதிர்த்து இந்த மாதிரி பண்ணால் அது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயானாவோட அரசை பற்றி தெரிவித்திருந்தாங்க. அது நீங்கள் வந்து திமுக காரங்கள் மேலே செய்த மிக மிக தவறான விஷயம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கி உணர்ந்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக காரங்களாம் அன்றைக்கு சாலையில் வந்து நின்னாங்க. அதுதான் திமுக காரங்க. என்றைக்குமே வந்து ஆட்சியில் இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு வெளியில் வரக்கூடியவர்கள் திமுக காரர்கள் கிடையாது. ஆட்சியில் இல்லைனாலும் என்றும் கொள்கையோடு பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடக்கூடியவர்கள் தான் திமுக காரர்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இவர் பெயர் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையோ தமிழர்களினுடைய தலை நிமிர்வையோ எழுத முடியாது என்று சொல்லத்தக்க ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வில்லிவாக்கம் கிழக்கு பகுதியின் கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வாசு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய கழக பொறியாளர் அணியின் இணை செயலாளர் அண்ணன் வெற்றியழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, இந்த நிகழ்வில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்நாளில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு பலனடைந்திருக்கிறவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய வகையில்
ஒரு கலைஞராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா வி.சி. குகநாதன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே, ஒருவர் மேடை, மக்கள் மன்றம், நாடாளுமன்றம், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அவைகள் எதுவாக இருந்தாலும் கருப்பு சிவப்பு கரைவேட்டிதான் என் அடையாளம் என்று நின்று நிமிர்ந்து நமக்காக உரையாற்றக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், எங்கள் அனைவருடைய பேரன்பிற்குரிய கொள்கையாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு அம்மா வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு நான் அவரை வணக்கம் மட்டும் சொல்ல சொல்லுங்கன்னாங்க. கூட இருக்கவங்கெல்லாம் எப்படி கூப்பிடுறது அவரை அப்படின்னு முழிச்சிட்டே இருந்தாங்க. டக்குன்னு பிரியாக்கா வந்து அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. ஒரு திரும்பி பார்த்தாரு. அந்த அம்மா வந்து அவ்வளவு எளிய தோற்றம், கையில் ஏதோ ஒரு ரொம்ப மோசமான நிலையில் ஒரு பை வச்சுருந்தாங்க. அவ்வளவு எளிய தோற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த அம்மா இவர் வழங்கிய ஏதோ ஒரு நலத்திட்ட உதவி, ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒன்று பயனாளியாக இருந்திருப்பார். நான் பயனடைந்திருக்கிறேன் என்ற நன்றி உணர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஒருவரை பார்த்து வணக்கம் சொன்னார்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சென்னை கிழக்கு பகுதியை பொறுத்தவரை வெற்றியோ தோல்வியோ போராளி ஓய்வதில்லைன்னு இங்கே ஒரு டயலாக் கொடுத்துருக்காங்க. அப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பகுதியில் ஓயாது என்று சொல்லத்தக்க வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி வரக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும், உண்மையாகவே கோவில் பூனைகளுக்கு மணிக்கட்டிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் PKS அவர்களே, பெருந்திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, ஆங்காங்கே நின்று செவிமடுக்கக்கூடிய பொதுமக்களே, கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். கலைஞருக்கு நினைவு நாள். சரியாக 15 நிமிடத்தில் என் உரையை நான் முடித்து விடுவேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒருவருடைய உரையை கேட்பதற்காக தான் ஆவலோடு காத்திருக்கிறோம். நான் இந்த கூட்டத்தை பார்த்த உடனேயே முதல்ல என்னுடைய மனதுக்கு தோன்றியது, முன்வரிசையில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்த உடனேயே திராவிடர் இயக்கத்திற்கு யார் மிகுந்த பற்றோடும் நன்றி உணர்ச்சியோடும் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆண்களை விட பெண்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, அழகு பதுமைகளாக நீ இருக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நீ சத்தாக இருக்கணும், பிள்ளை பெற்றுக்கிறதுக்காக தான் நம்ம சத்தாக இருக்கணும், நம்ம நல்லா உயிர் வாழ்கிறதுக்கெலாம் இல்லை, அதை பெற்று போடுற வரைக்கும் நீ சத்தாக இருக்கணும், அதை வளர்க்குறதுக்கு நீ சத்தாக இருக்கணும். சாப்பாடு சோறு சாப்பிட்றதுல கூட ஆண்கள் சாப்பிட்டா அது வலிமைக்காக, நம்ம சாப்பிட்றது அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக. இப்படி உணவு தொடங்கி எல்லா வாழ்க்கையுமே நீ இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காகன்னு சொல்லி அழகியல் உணர்ச்சியோடு வளர்க்கப்பட்ட பெண்களை அரசியல் பேசுங்கள் என்று அழைத்து வந்து நிறுத்தி மேடையேற்றி அழகு பார்த்த இயக்கம் திராவிடர் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு ஏன் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது என்ன நன்றியோடு இருக்கணுன்றீங்க, அப்படி என்ன செஞ்சிட்டார் கலைஞர் அப்படின்னு கேட்டால், எனக்கு முன்னாடி பேசுகிற போது ஐயா குகநாதன் அவர்கள் அவருடைய அருமையான உரையில் ஒரு வார்த்தை சொன்னார், கலைஞரை நான் துரோணராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. மற்றவர்கள் இதை சாதாரணமாக கூட கடந்து போகலாம். ஆனால் ஒரு பெரியாரை பயின்றவராக, பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவராக, திராவிடர் கழகத்தின் பிரதிநிதியாக எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் ஒருபோதும் யாரையும் துரோணராக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நீங்கள் ஏகலைவனாக மாறிவிடாதீர்கள், கட்டை விரலோ தலையோ இந்நாளில் காணிக்கையாக எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். அதுதான் கலைஞர். என்னையே நீ துரோணரெல்லாம் ஏற்றுக்க வேண்டாம், துரோணர் மாதிரி நான் வந்து இந்த ஜாதிகாரவங்களாம் படிக்கக்கூடாதுன்னு விலகி நிற்க மாட்டேன், எல்லா ஜாதிகாரும் படிக்கவான்னு சொல்றதற்கு தான் இந்த இயக்கம், இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இப்போ இதை பார்த்த உடனேயே இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுது, பெண்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு காலத்தில் இது தப்புன்னு நமக்கு தோணலாம், ஆனால் நம்ம சொல்ல முடியுமாக்கா? வீட்டில் அத்தனையும் அபத்தமாக தான் இருக்கும், நம்மளை கூப்பிடுற சொற்கள் கூட நமக்கு எரிச்சலை தான் கொடுக்கும். நம்ம சொல்ல முடியுமா? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? ஒரு பெண்ணை பொதுவெளியில் அழைத்து வரக்கூடியவருக்கு நற்பெயர், வந்த பெண்ணுக்கு அவப்பெயர், வந்தவங்க மேல
மேல இவ்வளவு கரிச்சு கொட்டக்கூடிய சமூகம் அழைத்து வந்த ஆணை பற்றி ஏன் பேசுவதில்லை என்று கேட்பதற்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது. இந்த கருப்பு சிவப்பு கொடி தேவைப்படுகிறது. உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு இதை கேட்கன்னு கேட்டீங்கன்னா, கலைஞருடைய வாழ்க்கை அவ்வளவு வெளிப்படையானது, அவ்வளவு வெளிப்படையானது. அவருடைய வாழ்க்கை, குடும்பம், குழந்தைகள், அரசியல், எழுத்து, பேச்சு, சிந்தனை, கட்சி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, அவர் அமைச்சராக இருந்த போதும் சரி, முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எல்லா நேரத்திலும் ஒருவருடைய வாழ்க்கை வெளிப்படைத்தன்மையோடு இந்திய துணைக்கண்டத்தில் இருந்தது. அரசியலில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வாழ்க்கை. நீங்கள் கோபாலபுரத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கு மட்டும் அந்த கேட்டு திறந்திருக்கல, எல்லா நேரத்திலும் அந்த கதவு திறக்கப்பட்டு தான் இருந்தது. யாருக்காக? ஏன் கலைஞர் மேல இவ்வளவு அவதூறு? ஏன் கலைஞர் மேல இவ்வளவு வன்மம்? ஏன் கலைஞர் மேல இவ்வளவு வெறுப்புணர்ச்சி? பேரை சொல்லி கூப்பிட்டாதான் அப்படின்றாங்கல்ல, கலைஞர் பெயரை சொன்னால் ஏன் கோபம் வருதுன்னு கேட்குறாங்கல்ல. ஏன் கலைஞருடைய பேரை சொன்னால் எங்களுக்கு கோபம் வர்றதில்ல? ஒரே ஒரு திருத்தம், அவர் எழுதினாரு, பேசினாரு, அதனால கலைஞர் இல்லை. இங்கிருந்த பட்டியலின, பழங்குடியின, ஒடுக்கப்பட்ட, ஏழை எளிய, குறிப்பாக பெண்களினுடைய வாழ்க்கையை, வாழ்வியலை மாற்றி எழுதிய பேனா அவர் கையில் இருந்துச்சு, அதனால அவர் கலைஞர். ஏன் கலைஞர் மீது இவ்வளவு வன்மம்னா, பெருசா நம்ம ஆய்வெல்லாம் ஒன்றும் நடத்த வேணாம், டம் டும் டம்னு போட்டு அடிச்சிட்டாரு. சட்டத்தை கொண்டு வந்து சத்தமே இல்லாம அடி வாங்கினவங்க, அடி வாங்கினவங்களுக்கு சத்தமா அழ முடியல, அழுதா குடுமி வெளியே தெரிஞ்சிடும். ஐயோ பொண்ணுங்களுக்கு சொத்துரிமை கொடுத்துட்டாரே, உட்காந்து அழுக முடியுமா? நீங்கள்லாம் ஆண்கள் அழுக முடியுமா? அழுதா உங்க குடுமி வெளியே தெரிஞ்சிடும். பட்டியலின சமூகத்தில் இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார், அருந்ததியர் சமூகத்துக்கு 3% உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கிறார். ஜாதிய எண்ணத்தோடு இருக்கவங்க உட்காந்து வெளிப்படையா அழுக முடியுமா? அழுதா நூல் தெரிஞ்சிடும். இப்போ குடுமியும் தெரியாம நூலும் தெரியாம அழுகணும்னா எவ்வளவு பலமான அடியை சத்தமில்லாமல் கலைஞர் அடித்திருப்பார். அந்த வலி வேதனை மறைந்து 8 வருஷத்துக்கு பிறகும் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏன் கலைஞர் மீது வன்மம்னு 2 எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், அரசியல் இந்த கூட்டத்தில் பேசலாமா அப்படின்னு பொதுவாக பேச்சாளர்கள் ஒரு மேடைக்கு போனோடனே அந்த கூட்டத்தோட பல்ஸ் தெரிஞ்சிடும். 10 நிமிஷத்துக்கு மேலே பேசணும்னா முகம் எப்படி மாறும்? 1 மணி நேரம் பேசலாமா, அரை மணி நேரம் பேசலாமான்னு. அப்படி இந்த கூட்டத்தை பார்க்கிற போது வழக்கமாகவே சென்னை கிழக்கில் எந்த கூட்டம் நடந்தாலும் ஆகச்சிறந்த ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்குறோன்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி பேசுறப்ப ஐயா ஒரு மனோகரால வர ஒரு காட்சியை தான் சொன்னாரு. அவர் எந்த அரசியலும் பேசல, யாரை பத்தியும் பேசல. இதுல அரசியல் இருக்குன்னு சொன்ன உடனே அவர் கவனித்தாரான்னு தெரியல, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, அங்க பச்சை கலர் சேலை, ப்ளூ கலர் பிளவுஸ் போட்டுட்டு பூ வச்சுட்டு உட்காந்துருக்க அக்கா கை தட்டுறாங்க. அவங்களுடைய தோற்றம் மேடையெல்லாம் நான் ஏறி இப்போ தடார்படான்னு பேசுகிற மாதிரியோ இல்லை அப்படிலாம் இல்லை, மிக எளிமையாக இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு எரிச்சல். திமுக மீதான எரிச்சலுக்கு காரணம், சாமானியர்களை ஏன் அரசியல் பேச விடுகிறீர்கள்? இது ஏன் கலைஞர் வரைக்கும் தொடருதுன்னு கேட்டால், இங்கே இந்தியா ஜாதிய சமூகம் தான். வெளியே வேஷம் வேணால் போட்டுக்குவாங்க, இல்லை நாங்கள்லாம் ஜாதி பார்க்க மாட்டோம், நாங்கள்லாம் அப்படி இப்படின்னு. வெளிப்படையாக இது ஜாதிய சமூகம். உள்ளார்ந்து ஜாதி ஒழியணும், ஏன் ஜாதியை தவிர அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் 1972ஆம் ஆண்டு தந்தை பெரியார் ஒரு கூட்டத்துக்கு போறார். நல்லா கவனிக்கணும், கூட்டத்துக்கு போறாரு. ஏன் அப்படின்னு சொல்றேன் கவனிக்கணும்னு. IAS IPS அதிகாரிகள் தந்தை பெரியாருக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டம் அது. தலைவர் பெரியார் போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்கெல்லாம் எனக்கு நன்றி சொல்றீங்க, எனக்கு மகிழ்ச்சி தான், ஆனால் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. நம்ம கூட்டம் நடத்துறதுக்கு பக்கத்தில் இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இந்த உயர்நீதிமன்றம் இங்கே தொடங்கி நடந்து 110 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 110 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த நீதிபதி கூட வர முடியலையே அப்படின்னு பெரியார் வேதனைப்படுகிறார். அது செய்தித்தாள்களில் வருகிறது. கலைஞர் அதை வாசிக்கிறார். எல்லா முதலமைச்சர்களும் அந்த 110 வருஷத்துல விடுதலை அடைந்த பிறகு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். இதைவிட தேசியம் பேசிய முதலமைச்சர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனா எந்த முதலமைச்சரும் பெரியார் சொல்லிவிட்டார் அப்படின்ற காரணத்திற்காகவோ அல்லது நம்ம இதை செஞ்சா நமக்கு என்ன நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா என்ற ஆய்வு நடத்த துணியக்கூடிய நேரத்தில்
ஒரே ஒரு முதலமைச்சர் எங்க ஐயா பெரியார் சொல்லிட்டாரு ஒன்று, இன்னொன்று நம்மை விட்டால் இதை யார் செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு வாக்கு வங்கி பெருசு இல்லை. ஒரு தடவை ஜெயிப்பாங்க, அடுத்த தடவை திமுக தோக்குதா, இருக்கிற 5 வருஷம் பலமான சம்பவங்களை செஞ்சுட்டு போனா போதும். அடுத்து வருவோமோ இல்லையோ, இருக்கிற 5 வருஷம் என்ன பண்றோம்? கலைஞர் சத்தம் இல்லாம என்ன பண்றாரு? ஐயாவினுடைய கவலையை போக்கணும், ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை நீதிபதி ஆக்கணும். எங்க இருக்காங்க நீதிபதிகள்னு பார்த்தா, மாவட்ட நீதிபதியாக மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இருக்கார். அவரை பிடிச்சு கூட்டிட்டு வந்து, அவருடைய கிரைட்டீரியால அவர் ஜூனியரா தான் இருக்காரு, ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எது நடந்தாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்தவரை முதல் உயர் நீதிமன்றத்தின் பட்டியலின சமூக நீதிபதியாக மாண்புமிகு நீதிபதி ஐயா வரதராஜன் அவர்களை நியமித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதை ஏன் கலைஞர் மீது வன்மம்னா, மயிலாடு மயிலாடுன்னு ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து, இங்கிருந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து பார்ப்பனர்களை பார்த்து மயிலாடுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஊர்ல பட்டியலின வகுப்பு நீதிபதியை அமர வைத்து அவரை பார்த்து உயர் வகுப்பு என்று பெருமை பீத்தியவர்களை மயிலாடு என்று அழைக்க வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வலிக்குமா வலிக்காதாக்கா? அந்த வலியை எங்கக்கா போய் சொல்றது? கிளப்பி விடு. கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணாரு? எவ்வளவு ஊழல் தெரியுமா? என்ன ஊழல்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஊழல் பண்ணாரு. சரி, என்ன நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, திமுக எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்க சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. வழக்கு இருக்கு, யார் தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்க உண்மையை சொல்றோம். யாரும் தண்டிக்கப்படாத திமுக ஊழல் கட்சினா, தண்டிக்கப்பட்ட A1களை வைத்திருப்பவர்கள் என்ன கட்சி? வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பவர்கள் தூய கட்சியா, தூய ஆட்சியா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னா கலைஞரின் தனிப்பட்ட வாழ்க்கை இழுப்பாங்க. அதுக்கும் ஆத்திரத்துக்கு காரணத்தை சொல்றேன்க்கா. பெரிய கலைஞர் மேல ஆத்திரம்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நம்ம எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைங்கனாவே இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொன்னப்ப ஒரே ஒருத்தர் சொன்னாரு, ஆண்களுக்கெல்லாம் சட்டைப்பையில பாக்கெட் இருக்குல்ல, காசு வச்சுக்கிறாங்கல்ல, நம்ம சைடு ஃபிட்டிங் மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் தானே கொண்டு வரோம், ஏன் நமக்கு பாக்கெட் இல்லைன்றப்ப உன்னை தான் வேலைக்கே அனுப்ப மாட்டோம், படிக்கவே வைக்க மாட்டோம், படிக்க வச்சாதான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் காசு வரும், காசு இருந்தால் தானே பாக்கெட் வேணும், உன்னை தான் படிக்கவே விட மாட்டோமே, வேலைக்கே போக விட மாட்டோமே, சொத்தெல்லாம் உனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டப்ப ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும்னு தந்தை பெரியார் தீர்மானம் போடுறார். தந்தை பெரியார் போட்ட தீர்மானத்தை கலைஞர் தமிழ்நாட்டில் 1989 ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்தில் உரிமை தராரு. நான் ஏன் இதை போற கூட்டத்துல எல்லாம் பேசுறேன்னா, போன வாரம் ஒரு தனியார் கல்லூரியில பேச போனோம். பெண்கள் மட்டுமே நிறைந்திருந்த அவை. அந்த குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீல்ஸ் மோகத்துல யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க நமக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, நாளைக்கு அவங்க அப்பாவோ அண்ணனோ சொத்து கொடுக்க மாட்டேன்னா சட்டையை பிடிச்சிட்டு நீதிமன்றத்துக்கு வர முடியும்னா அதுக்கு சட்டம் போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்படி கலைஞர் செய்த இத்தனை சாதனைகளையும் கொஞ்சம் கூட பின்னுக்கு கொண்டு போகாம கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா அல்ல உலகம் பார்த்து வியக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இதை நான் சொல்லலக்கா, யாரு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஆட்சி எப்படி இருக்கணும், நல்ல ஆட்சியா, எப்படி ஆட்சி, சிறப்பான ஆட்சியா இல்லையா, இதுக்கு என்ன தெரியுமா அளவுகோல்? அவர் செஞ்ச சாதனைனா நம்ம இத்தனை வருஷம் பேசுறோம், அதெல்லாம் அளவுகோல் இல்லை. புதுசா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒரு அளவுகோல் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அளவுகோல் கொடுத்திருக்காரு. பின் குறிப்பு என்ன அளவுகோல் கொடுத்திருக்காருன்னா, அவர் ஆட்சியில இல்லைங்க நீங்க தாங்க இருக்கீங்கன்னு சொன்னா நம்பாம முதலமைச்சர் என்று சொன்னாலே அவர் ஞாபகம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஞாபகம் வரக்கூடிய அளவிற்கு ஆட்சி செய்வதுதான் முதலமைச்சருக்கான வரையறை, அளவுகோல். நம்மளும் சொல்லி பார்த்துட்டோம். கலைஞர்னு சொன்னா கூட உங்களுக்கு ஏதாவது பதட்டம் வரலாம், ஸ்டாலின்னு சொன்னா உங்களுக்கு பதட்டம் வரலாம், முதல்வர் முதலமைச்சர்னு சொன்னாலே பதட்டம் வருதுன்னா இவரை போல் ஆள முடியுமா என்ற பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டு போயிருக்கவரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இப்ப வாழையடி வாழையாக தமிழ் சமூகத்திற்காக, தமிழ் இனத்திற்காக, இந்த இனத்தின் மீட்சிக்காக பெண்களுடைய, இளைஞர்களுடைய, விவசாயிகளுடைய, மீனவர்களுடைய, தொழிலாளர்களுடைய, பட்டியலின சமூகத்தினுடைய, ஒடுக்கப்பட்டவர்களுடைய, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட
எல்லாரும் சாமி நம்பிக்கையாளராக இருந்து கோவிலுக்குள்ள போனீங்கன்னா கோவில் கருவறை வரை உரிமையை பெற்று தந்த இயக்கம் திராவிடர் இயக்கம். அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு அடித்தளமிட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதுதான் வரலாறு. நீங்கள் வரலாற்றை மாற்ற நினைக்கலாம், எங்கள் தலைவருடைய பெயர்களை எடுக்க நினைக்கலாம். நீங்கள் மாற்றினாலும் நீங்கள் எடுத்தாலும் அந்த பேரை பார்க்கிறப்பெல்லாம் பயம் வருதுல்ல, அந்த அச்சம் இருக்கின்ற வரை அவர்தான் ஆள்கிறார் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கலைஞரின் பெயரை சொன்னால் எந்த ஊரில் இருந்து அழைச்சாலும் யார் அழைச்சாலும் உடனே போயிடுவேன். அதுக்கு காரணம் குறளை நன்றாக படித்திருக்கிறேன். என் நன்றி செய்தார்க்கும் உய்வுண்டால் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. கலைஞர் அவர்கள் நான் கேட்டபோது இல்லை என்று சொல்லாமல் எங்களுடைய தொழிலாளர்களுக்காக பையனூரிலே 100 ஏக்கர் கொடுத்து உதவியவர் என்ற எண்ணத்தை, அந்த நல்ல காரியத்தை வாழ்க்கை பூராகவும் மறக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் என்னை அழைத்த போது உடனடியாக நான் வருகிறேன் என்று சொன்னேன். 6:30 மணிக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சரியாக 6:30 மணிக்கு நான் இங்கே வந்து உட்கார்ந்து விட்டேன் என்பதை இந்த தாய்மார்கள் சாட்சியோடு ஒப்புக்கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, இந்த விழாவுக்கு என்னை அழைத்தவர்களுக்கு நன்றி சொல்லி, இவர் எழுந்து நின்றால் இமயம் கூட இவருடைய இடுப்பளவுக்குத்தான் இருக்கும். யார் அவர்? அவர்தான் கலைஞர். ஏனென்றால் கலைஞருக்கு ஒரு முகம் கிடையாது. நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை. நான் அரசியல் படித்தவன், பொருளாதாரம் படித்தவன், அதை பற்றியெல்லாம் எழுதுவேன். ஆனால் பேசுகின்ற போது அரசியல் பேசுவதை குறைத்து கொண்டிருப்பவன் நான். திரையுலகிலே ஒரு சகாப்தத்தை படைத்தவர் கலைஞர் அவர்கள். ஆகவே திரையுலகத்தை பற்றி நான் பேசினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் போதாது. அதனால் நான் திரையுலகத்தில் கலைஞருடைய சாதனைகளை பற்றி உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவன் படைப்பிலே அனைவரும் சமமென்றால் உயர் ஜாதிக்காரர் மண்டைக்குள் மட்டும் தங்கத்தால் மூளை செய்து அடைத்து வைத்தாரா என்று கேட்டார் கலைஞர். அரண்மனை நாயை அடக்கடா நாவை என்று எழுதினார் கலைஞர். இந்த வசனம் மந்திரி குமாரியில் வில்லன் எஸ்.ஏ. நடராஜன் அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து கேட்பார், அரண்மனை நாயை அடக்கடா நாவை என்று. அதற்கு பின்னால் அவர் எழுதி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு மாற்றம் தெரிகிறது. எல்லா குமாரிகளையும் அவர்தான் எழுதினார். ராஜகுமாரி, மந்திரி குமாரி, அரசலங்குமாரி, மருதநாட்டு இளவரசி, அத்தனை படங்களும் அவர்தான் எழுதினார். அவர் எழுதிய காரணத்தினால் எத்தனையோ ஒப்பனை முகங்கள் ஒப்பிலா முகங்களாயின. எழுதியவர் கலைஞர். அவருடைய எழுத்து எதையெல்லாம் செய்தது என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன். 1952 பராசக்தி வருவதற்கு முன்னால் வந்திருக்கின்ற படங்களை யாராவது பார்த்தீர்களே ஆனால் அதில் ஐயராத்து தமிழ் இருக்கும். எங்கள் ஆற்றுல தண்ணி வரலையோ இன்னும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்த தமிழ். திரைப்படங்களிலே அப்படித்தான் பேசினார்கள். காலையில் நைனா நாஷ்டா துண்ணிட்டியான்னு கேட்பாங்க. இது தெலுங்கு கலந்த தமிழ். நான் எதையும் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் திரையுலகத்திலே இந்த தமிழ் தான் இருந்தது. இந்த தமிழை மாற்றுகின்றார் ஒரு 20 வயது இளைஞன். 22 வயதிலே எழுதிய படம் அது. கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக.
அந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணித்தான் அதற்கப்புறம் வசனம் எழுத ஆரம்பித்தவன் நான். ஆகவே அவர் எனக்கு துரோணர், நான் அவருடைய சிஷ்யன். அந்த காரணத்தினால்தான் என்றும் அவரை மறக்காமல், அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் கால்களை தொட்டு வணங்கி அந்த கைகளை என் கண்களிலே ஒட்டிவிட்டுத்தான் நான் வெளியே வருவேன். யார் போனாலும், யார் வந்தாலும், யார் இருந்தாலும், இந்த குகநாதன் வந்தால் மட்டும் உடனே மேலே அனுப்புங்கள் என்று கட்டளை வைத்திருந்தவர் தான் கலைஞர். அவ்வளவு பாசம் என் மீது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். எனக்கு வண்ணான் மேலே ஆசையே, எனக்கு வண்ணாத்தி மேலே ஆசை. ஆனால் அவனுக்கோ சொல்ல மாட்டார் மீதியை. ஏனென்றால் என்னை திரையுலகுக்கு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்கள்தான் அன்றும் இன்றும் என்றும் எனக்கு தெய்வம். ஆனாலும் நான் எழுதுவதற்கு காரணம், என்னை எழுது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆச்சரியமாக இருக்கலாம் உங்களுக்கு. அங்கேதான் நான் முதலிலே கலைஞரை சந்தித்தேன். காஞ்சிபுரத்தில் 1962 நான் திராவிட முன்னேற்ற கழக கொடியை ஏந்தி கொண்டு, நான் எந்த கட்சியிலும் இல்லை, ஆனால் அன்று மாணவன், எனக்கு கட்சியை பற்றி தெரியாது. ஆனால் அண்ணாவை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பச்சையப்பன் கல்லூரியிலே காஞ்சியிலே பியூசி படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு சுமார் 100 பேர் அந்த சின்ன காஞ்சிபுரம் தெருக்களிலே அண்ணாவுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு செய்தி வருகிறது, இப்போது ஒரு விஐபி வந்து எங்களோடு கலந்து கொள்ளப் போகிறார். யார் அந்த விஐபி? எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் இலங்கையிலிருந்து இங்கு வரும்போது என்னுடைய வயது 13, நான் காஞ்சியிலே படிக்கும்போது என்னுடைய வயது 15. ஆகவே எனக்கு தெரியாது. ஆனால் கலைஞர் என்ற ஒருவரை எனக்கு தெரியும். யார் அந்த கலைஞர்? மலைக்கல்லன் படத்தை எழுதியவர், மனோகரா படத்தை எழுதியவர், பராசக்தி எழுதியவர். இந்த கலைஞரை தோற்கடிக்க வேண்டும், இவரை விட சிறப்பாக எழுத வேண்டும் என்ற ஆசையில்தான் நான் பேனா எடுத்தேன். எனக்கு பேனா எடுத்து கொடுத்தவர் அண்ணா அவர்கள். ஆனால் அன்று அந்த கூட்டத்தில் வந்தவர், அந்த விஐபி யார் தெரியுமா? அவர்தான் கலைஞர், அவர்தான் கலைஞர் கருணாநிதி. நான் ஏற இறங்க பார்க்கிறேன். இந்த ஒல்லியான நோஞ்சான் உடம்பு கொண்டவரா இத்தனை படங்களையும் எழுதியிருப்பார். நம்ப முடியவில்லை என்னால். இவரை ஜெயித்து விடுவது சுலபம் என்று நான் எண்ணினேன். ஆனால் அன்று மாலை 6 மணிக்கு பெரிய காஞ்சியில் அவர் பேசுகிறார். அந்த பேச்சை கேட்பதற்காக கீழே வந்து நிற்கிறேன் நான். கையிலே ஒரு பாக்ஸ் கேமரா. அந்த கேமராவை வைத்துக்கொண்டு இவரை படம் எடுப்பதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை பார்த்துவிட்ட கலைஞர் அந்த பையனை மேலே தூக்கி அங்கே உட்கார வையுங்கள் என்று சொல்லுகிறார். தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு பேனா கொடுத்தவர் அண்ணா, என்னை மேடையில் ஏற்றியவர் கலைஞர். அவர் பேச ஆரம்பிக்கிறார். நான் மயங்கினேன், சொக்கி போனேன். உண்மையாக சொல்லுகிறேன், ஒருவேளை நான் அண்ணாவை சந்திப்பதற்கு முன்னால் கலைஞரை சந்தித்திருந்தால் நான் சேகர் பாபு அவர்கள் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியில் நான் உட்கார்ந்திருந்திருப்பேன், அல்லது தென் சென்னையிலே உட்கார்ந்திருந்திருப்பேன், இல்லை அவரோடு உட்கார்ந்திருந்திருப்பேன். இதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டு நான் எழுதியதனால், எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததனால், எழுதுகின்ற படங்கள் எல்லாம் வெற்றி அடைந்ததனால், உங்களுக்கு தெரியாது, நான் இதுவரை எழுதிய படங்கள் 252. நம்ப முடிகிறதா உங்களால்? என்னுடைய முதல் படம் புதிய பூமி. இப்போது நான் எழுதி முடித்திருக்கிற படம் காவி ஆவி நடுவல தேவி. இது நகைச்சுவை படம். நான் 9 மொழிகளிலே எழுதியிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் யார்? விதைத்தது யார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர்தான் என் துரோணர். அவருடைய சில நிகழ்ச்சிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனோகரா என்று ஒரு படம் உங்களில் பல பேர் பார்த்திருக்க முடியாது. முடிந்தால் அந்த படத்தை OTTயில் பாருங்கள்.
அந்த படத்திலே ஒரு காட்சி, தகப்பன், இதை தயவு செய்து அரசியலிலே கலந்து ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அந்த தகப்பன் ஒரு பெண்ணிடம் மயங்கி, வசந்த சேனா என்ற பெண்ணிடம் மயங்கி அவளை தன்னுடைய அரியணைக்கு பக்கத்தில் அமர வைத்திருக்கிறார். தாயையும் தனையனையும் தள்ளிவிட்டு வைத்திருக்கிறார். அப்போது அந்த தனையன் அரண்மனைக்கு வருகிறார், தந்தையோடு போராடுகிறார், அந்த வைப்பாட்டியை கண்டபடி திட்டுகிறார். அப்போது அவனை பிடித்து சங்கிலியிலே பிணைத்து ஒரு பெரிய தூணிலே கட்டி வைக்கிறார்கள். நீ உன் சித்தியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்கிறார் தன்னுடைய மகனை பார்த்து தந்தை. நான் மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து இதை அரசியலோடு யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். இது மனோகர கதை. அப்போது தாய் உள்ளே வருகிறாள், கண்ணாம்பா. உள்ளே வந்தவள் மகன் சங்கிலியால் கட்டியிருப்பதை பார்த்து திகைக்கிறாள். அவள் தன் மகனுக்கு உணர்ச்சி ஊட்டும் விதமாக காட்சியை பேச வேண்டும். அதனால் மகன் அந்த சங்கிலியை உடைத்து, தூணை உடைத்து நொறுக்கிக் கொண்டு வந்து எதிரிகளை பந்தாடி தந்தையிடம் தாயை சேர்த்து வைக்க வேண்டும். இதுதான் கதை. தயாரிப்பாளரும் இயக்குனரும் சொல்லுகிறார்கள், இவ்வளவு பெரிய தூண், இவ்வளவு பெரிய சங்கிலி, இதை ஒரு மனிதனால் அறுக்க முடியாது. ஆகவே இந்த இடத்தில் அம்மா கண்ணாம்மா அவர்கள் தாயை பார்த்து, அந்த தாய் கடவுளை பார்த்து பாடுவது போல் ஒரு பாட்டை வைத்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அனைவரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த கலைஞருக்கு சற்று கவலை வருகிறது. நான் எழுதுகின்ற படத்திலே தெய்வ சக்தியால் தூண் உடைந்தது என்று சொல்லுவதா? அவருக்கு ஆவேசம் பிறக்கிறது. உணர்ச்சி உள்ளவர் அல்லவா, கலைஞன் அல்லவா, ஆவேசம் பிறக்கிறது. நேராக வருகிறார், அந்த டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் கூப்பிட்டு வைத்து சொல்லுகிறார், ஐயா, என்னை இங்கே எழுத்தாளராக வைத்து விட்டீர்கள். நான் இந்த காட்சிக்கு வசனம் எழுதி தருகிறேன். அந்த வசனத்தை கண்டாமா பேசட்டும். அப்போது இந்த தூண் உடையட்டும், மகன் வெளியே வரட்டும். பாடல் மட்டும் வேண்டாம். அந்த காட்சி சரியாக அமையவில்லை என்றால் நான் விலகிக் கொள்ளுகிறேன். நீங்கள் பாடலை போட்டு படத்தை எடுங்கள் என்று சொல்லுகிறார். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அது சரியென்று படுகிறது. ஆகவே அவர்கள் எழுதுங்கள் என்கிறார். கலைஞர் எழுதுகிறார், செவ்வாழை தோட்டத்தில் குதித்தாடும் குரங்குகளே, ஏன் சிரிக்கிறீர்கள்? சிரித்தவர் வாழ்ந்ததில்லை, அழுதவர் கெட்டதில்லை. இப்படி ஆரம்பிக்கிறார் கண்ணாம்பா. சிவாஜி கணேசன் நடிக்கிறார் மனோகராக. சங்கிலியை அறுக்கிறார். அந்த தூண் தூள் தூளாகிறது. இழுத்து போட்டுவிட்டு வந்து தந்தை முன்னால் வாளோடு நிற்கிறார் தனையன். அந்த காட்சியை பார்த்து தயாரிப்பாளர், இயக்குனர், அங்கே இருந்த அத்தனை பேரும் கைதட்டி, இதுதான் வேண்டும், பாட்டு வேண்டாம், இறைவனிடம் கெஞ்சுகின்ற பாட்டு வேண்டாம் என்று சொன்னார்கள். இதுதான் கலைஞர். இப்படி ஒரு பேனாவை வைத்திருந்தவர் தான் கலைஞர். கலைஞருடைய பேனாவின் சக்தி எதை வேண்டுமானாலும் மாற்றும். அதை இந்திய அரசியல் தலைவர்கள் நன்றாக அறிவார்கள். அதனால்தான் இன்று வரை முரசொலி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு இடம், கலைஞர் அவர்கள் சிலப்பதிகாரத்தை எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கண்ணகி என்று கண்ணாம்பா நடித்து, பியு சின்னப்பா நடித்து முன்னர் வந்த படம் அது. அதே சிலப்பதிகாரத்தை மீண்டும் எழுத வேண்டும் சிவாஜி பத்மினியை வைத்து என்று ஆசைப்படுகிறார் கலைஞர். ஏவிஎம்மிடம் தன் ஆசையை சொல்லுகிறார். அப்போது ஏவிஎம் செட்டியார் அதற்கு சம்மதித்து அவருக்கு ஒரு செக் கொடுத்து இதை படமாக எடுப்போம் என்று சொல்லுகிறார். 1 வருடமானது, 2 வருடமானது, 3 வருடமானது. ஆனால் ஏவிஎம்மில் அந்த படம் எடுக்கவில்லை. ஏனென்றால் அதற்கிடையில் தங்கப்பதுமை என்றொரு படம் சிவாஜியும் பத்மினியும் நடித்து வந்தது. அதன் கதை ஏறத்தாழ இதை மாதிரி இருந்ததனால்
அந்த படத்தை கலரிலே எடுத்தால் வியாபாரமாகாதோ, நஷ்டம் வந்து விடுமோ என்ற பயத்திலே ஏவிஎம் அவர்கள் அதை எடுக்கவில்லை. இதனால் எந்த ஃபங்க்ஷன் சினிமாவில் நடந்தாலும் கலைஞர் அவர்கள் இந்த சொல்லுவார், ஏவிஎம் அவர்களின் படத்தை எடுக்காமல் விட்டு விட்டார்கள் என்று சொல்லுவார். இதை பல இடத்திலே சொன்னார். ஒரு நாள் இவர் இருக்கும்போது சரவணன் அங்கே இருக்கிறார். இதை சொல்லிவிட்டார் கலைஞர். வெளியே போய் காரில் ஏற போகும்போது சரவணன் அவர்கள் பின்னால் போகிறார். ஐயா, கலைஞருக்கு சரவணன் மீது ரொம்ப பிரியம் உண்டு. அப்போது அவர் சொன்னார், என் தந்தை ஏன் எடுக்கவில்லை என்ற காரணம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லா மீட்டிங்லேயும் இதை சொல்கிறீங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்குது. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றலையோ அப்படின்னு சிந்திக்க வைக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இந்த தங்கப்பதுமை என்ற படத்தின் கதையும் இதுவும் ஒரே மாதிரியாக இருந்ததனால் சிவாஜி பத்மினியை வைத்து எடுத்தால் அந்த படம் ஓடாமல் போய்விடலாம் என்ற பயம் என் தந்தைக்கு இருந்தது. அதனால் தான் எடுக்கவில்லை என்று சொல்கிறார். கலைஞர் திருப்பி சொன்னார், சரவணன், நீங்கள் உண்மையை எடுத்து சொன்னீர்கள். இனிமேல் நான் அதை பற்றி எங்குமே பேச மாட்டேன் என்றார். உண்மையாகவே அவர் அதை பற்றி அதன் பின்னால் எங்கேயுமே பேசவில்லை. அதுதான் கலைஞர். கலைஞரை போராளியாகத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். கலைஞரை ஒரு நல்ல இதயமுள்ள மனிதனாக, பாசமுள்ள மனிதனாக, நல்லதை ரசிக்கின்ற மனிதனாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். கலைஞர்களாகிய நாங்கள் கலைஞரை அப்படித்தான் பார்த்தோம். இந்த படத்தை அவர் எடுக்கிறார். பூம்புகார். எஸ்.எஸ். ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் நடிக்கிறார்கள். சிலப்பதிகாரம் என்பது ஒரு காப்பியம், 50 காப்பியங்களில் ஒன்று. சரிதானே? உண்மையாகவே எனக்கு அதிகமாக பல விஷயங்கள் தெரியாது, அதனால் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அவங்க ஒரு பெண் சிங்கம், இனி வரப்போகிறது ஒரு ஆண் சிங்கம். இடையில் நான் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிட்டேன் சேகர்பாபு சாரால். அவங்க 2 பேரும் அரசியல் பேசுவாங்க, நான் சினிமாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அதனால் அந்த பூம்புகார் படத்தில் உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் ஒற்றை சிலம்பை மனைவி கொடுப்பாள், கண்ணகி கொடுப்பாள். அதை விட்டுவிட்டு தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக அந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த சிலம்பு களவாடப்படுகிறது. அதை களவாடியவர் ஒரு பொற்கொள்ளர். இது சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற காட்சி. ஆனால் கலைஞர் என்ன செய்தார்? பூம்புகாரில் அந்த காட்சியை மாற்றினார். பொற்கொள்ளர் அல்ல, அந்த சிலம்பை திருடியவன் ஒரு அரண்மனை காவலன் என்று மாற்றினார். பார்த்த எனக்கு சற்று பயம் வந்தது. இவர் ஏன் இப்படி தப்பு செய்து விட்டார் என்று நான் ஓடுகிறேன் கலைஞரிடம். சொன்னேன், ஐயா, இதில் தப்பு நடந்திருக்கே. என்ன தப்பு இது? அதை திருடியது பொற்கொள்ளர் அல்லவா? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காவியமானாலும் காப்பியமானாலும் மக்களுக்குள் உரசலை ஏற்படுகின்ற ஜாதி தொழில் செய்கின்ற இது வேண்டவே வேண்டாம் என்ற அந்த மனித நேயத்தின் காரணமாக அதை நான் மாற்றினேன் என்று சொல்லுகின்ற தைரியம் எந்த எழுத்தாளனுக்கு இன்று இருக்கிறது? அது கலைஞரிடம்தான் இருந்தது, கலைஞரிடம்தான் எப்போதும் அது இருந்தது. அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளனை நான் என் துரோணராக வகுத்து கொண்டேன். அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சி, என்னை தலைவராக்கினார்கள் பெப்சிக்கு. இப்போது செல்வமணி இருக்கிறாரே, அந்த இடத்துக்கு 24 சங்கத்தை சேர்ந்த அந்த பெப்சிக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு என்னை தலைவராக்கினார்கள். நான் கலைஞரை பார்க்க போகிறேன். அவர் மாடியில் இருக்கிற ரூமில் அந்த கதவு திறக்கிறது, நான் உள்ளே நுழைகிறேன். அதிசயத்தக்க வெற்றி என்று கலைஞர் சொல்கிறார். நான் அருகில் வருகிறேன், கை கொடுக்கிறேன், வழக்கம் போல் பேசிக்கொண்டிருக்கிறேன். அமிர்தம் சார் இருக்கார், ராமநாராயணன் சார் இருக்கார், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. பேசி முடித்து விட்டு கிளம்புகின்ற நேரத்தில் என் பாக்கெட்டில் இருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்தேன். நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு காலை தொட்டேன். ஒரு நிமிஷம்னார். உடனே பிரித்து படித்தார். அதான் கலைஞர்.
அதுதான் கலைஞர். கொண்டு வந்தவன் என்ன நோக்கத்தில் கொண்டு வந்திருப்பான், எவ்வளவு அவசரத்தோடு கொண்டு வந்திருப்பான், அதை உடனடியாக பார்க்க வேண்டும், அதற்கு உடனடியாக முடிவு சொல்ல வேண்டும் என்ற குணமுள்ளவர்தான் நமது கலைஞர். அதனால் அவர் அதை திறந்து படிக்கிறார். நான் என்ன கேட்டிருந்தேன் தெரியுமா, என்ன எழுதியிருந்தேன் தெரியுமா? எங்கள் பெப்சிக்கு 50 ஏக்கர் நிலம் வேண்டும், அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அவர் அதை படித்து முடித்துவிட்டு கேட்டார், சென்னையில் 50 ஏக்கர் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் கொடுப்பதற்கு இல்லையே குஹா அப்படி என்றார். நான் சென்னையில் கேட்கவில்லையே அப்படி என்றேன். உடனே அவர் சிரித்து கொண்டு, சரி நீ உனக்கு எங்கே பிடிக்கிறதோ தமிழ்நாட்டு சென்னைக்கு பக்கத்தில் ஒரு இடத்த பார்த்து என்கிட்ட வந்து சொல்லுன்னார். நான் பல இடத்த பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. அடுத்து ஒரு விழா, அந்த விழாவில் சொல்கிறார் கலைஞர், திரைப்பட தொழிலாளர்களே உங்களுக்கு வீடு கட்டுவதற்காக நிலம் பார்க்க சொன்னேன், இதுவரை ஓராதன் நிலத்தை பார்க்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டு விட்டார். எனக்கு அசிங்கமாக போய்விட்டது. அடுத்த நாள் போன அண்ணன் இப்படி சொன்னா தாப்பா நீ சீக்கிரம் பார்ப்பேன்னாரு. அப்பா அவர் சொன்னார், 2 மந்திரிகளை கூப்பிட்டு இவரோடு போய் அந்த இடங்கள் எங்கெங்கே அரசாங்க இடம் இருக்கோ அதெல்லாம் காட்டுங்கன்னு சொன்னார். 5 காரில் 2 மந்திரிகளோட பல கவர்மெண்ட் ஆஃபீஸஸோட 27 இடத்தை நான் பார்த்தேன். அந்த 27வது இடம் எனக்கு பிடித்தது. வருகிறேன் கலைஞரவரிடம், இந்த இடம் எனக்கு பிடித்திருக்கிறது. சரி, இது 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கே, வேலை செய்கிறவன்லாம் அங்கே வீட்டை கட்டிக்கிட்டு எப்படி இங்கே வந்து வேலை செய்வான் அப்படின்னு கேட்குறார். நான் சொன்னேன், இப்போ ஸ்டூடியோலாம் கோடம்பாக்கத்தில் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. அதனால் தயவு செய்து இந்த 50 ஏக்கரை 100 ஏக்கராக கொடுங்க, அங்கே இடம் இருக்கு, அந்த இடத்துல நாம் ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்கலாம், அதை கலைஞர் திரைப்பட நகரம் என்றே வைக்கலாம் என்று நான் கேட்டேன். மறுக்கவில்லை அந்த மகான். உடனே சொன்னார், அவருடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு சொன்னார், எல்லாரையும் கூப்பிட்டு குகநாதனுடைய கேட்குற அந்த இடத்த 100 ஏக்கர் கொடுத்துருங்க அப்படின்னார். அப்போ ஒரு அதிகாரி சொன்னார், அது ரொம்ப விலை உயர்ந்த இடம் என்றார். அவரோடு பேசிவிட்டு திரும்பி என்னை பார்ப்பதற்கு முன்னால், நானும் ஒரு நடிகன் தான், நாடகங்களில் நடித்திருக்கிறேன், கலைஞருடைய குணத்தை நன்றாக புரிந்து கொண்டவர். ஆகவே என் முகத்தை கவலையாக வைத்து கொண்டேன். அவர் திரும்பி பார்த்தார், பார்த்த உடனே சொன்னார், இல்லையா அந்த இடத்தையே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். இந்த இரக்கம், இந்த மனித நேயம், இந்த பாசம், இந்த ஒரு விதமான முகத்தை பார்த்துவிட்டே முடிவு சொல்லக்கூடிய ஒரு, அது யாரிடம் இருக்கும்? என் தந்தையிடம் நான் பார்த்திருக்கிறேன், அடுத்து எம்ஜிஆரிடம் பார்த்திருக்கிறேன், அதற்கு பின் நான் கலைஞரிடம்தான் அந்த முகத்தை பார்த்தேன். அதனால் 15 வருடங்களாகின்றன, 14-15 வருடங்கள். இன்றும் இப்போதும் எப்போதும் நான் கலைஞரோடு இருப்பேன், கலைஞர் புகழ் பாடுவேன். கலைஞர் கொடுத்த 100 ஏக்கரில் இன்று 15 ஏக்கரில் ஒரு ஸ்டூடியோ நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக பெப்சிக்கு மாதம் 1 கோடி வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழிலாளர்களுக்கு வீடு கட்டப் போகிறார்கள். ஆகவே கலைஞருடைய பெயர் கலையுலகம் உள்ளவரை தலைமுறையாக இருந்து கொண்டு இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். கொஞ்சம் தான் சட்டுன்னு எடுக்க மாட்டேன்.
கொஞ்சம் தோசை. எவ்வளோ வெற்றி படுத்துறது ரஜினி கமல்ஹாசன். தம்பி